பிசினஸ்னா தப்புகள் நடக்கத்தானே செய்யும். ஒரு இன்வாய்ஸ்ல தப்பு பண்ணிட்டா அதை எப்படி சரி செய்யறது? அதுக்கு என்ன வழிகள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். கிரெடிட் நோட் அல்லது டெபிட் நோட்டுங்கிறது ஒரு கரெக்ஷன் டாக்குமெண்ட் மாதிரி தான். அசல் இன்வாய்ஸ்ல செஞ்ச தப்ப சட்டப்படி சரி பண்ண இது உதவுது. முக்கியமா எந்த இன்வாய்ஸ்க்கான திருத்தம்னு அதோட நம்பரையும் தேதியையும் இதுல கண்டிப்பா குறிப்பிடணும். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க உங்க கஸ்டமருக்கு பணம் திருப்பி கொடுக்கணும்னாலோ இல்ல வரிய குறைக்கணும்னாலோ கிரெடிட் நோட் கொடுக்கணும். அதுவே அவங்க கிட்ட இருந்து இன்னும் பணம் வாங்கணும்னாலோ வரிய ஏத்தணும்னாலும் டெபிட் நோட் கொடுக்கணும். இது ஒரு ரொம்ப முக்கியமான சட்ட விதி. கொஞ்சம் கவனிங்க. சில குறிப்பிட்ட சட்டப்பிரிவுகளின் கீழ வரி வசூலிக்கப்பட்டா அந்த இன்வாய்ஸை வச்சு வாங்குறவர் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்க முடியாது. இது அந்த இன்வாய்ஸ் மேலேயே இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நாட் அட்மிசிபிள்னு பெருசா எழுதியிருக்கணும். இது கட்டாயம். நாம இவ்ளோ நேரம் படுறது வெறும் பேப்பர் வேலை கிடையாது. அது உங்க பிசினஸ் ஆரோக்கியமா இயங்குறதுக்கான திறவுகோல். பணப்புழக்கம் சீராகும், கஸ்டமர் சந்தோஷமா இருப்பாங்க, சட்ட சிக்கல்களும் வராது. இந்த ஜிஎஸ்டி விதிகள் சில சமயம் கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம். அதனால உங்களுக்கு எப்போ உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம நிபுணர்கள் கிட்ட கேளுங்க. உங்களுக்கு வழிகாட்ட எப்பவும் தயாரா இருக்காங்க. அவங்களோட தொடர்பு எண் இங்க இருக்கு. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன்.